ஒரு ரவா வச்சு ஒரு கரண்டி தோசை ஒன்று பண்ண போகிறோம். ஒரு 200 கிராம் இருக்குது இந்த உப்புமா ரவை. வறுக்கலை ஒன்றும் இல்லை. இந்த உப்புமா ரவை டைரெக்டாக மிக்சியில் போடுறோம். ஒரு ஃபைன் பவுடராக அரைக்கிறோம். இவ்வளோ ரவா போட்டோம், அதே அளவு தண்ணி. இங்கே வெட்டின உருளைக்கிழங்கு வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. ரவையில் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, போடுறோம். போட்டு திருப்பி இது மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறோம். பாருங்கள், இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். மாவுக்கு தேவையான உப்பு இதை பாருங்கள், 1/2 ஸ்பூன் ஆப்பம் சோடா, பேக்கிங் சோடா, சாப் பண்ண கொத்தமல்லி, துருவி வச்சுருக்கிற கேரட்டு, சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு நம்பர் வெங்காயம், நல்லா ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை, ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகா காரத்துக்கு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் அது வெளியில் இருக்க போது. இந்த தாளிப்பு கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கரண்டி மாவு எடுத்து மாதிரி ஊற்றுறோம். ஒரு ஸ்பூனில் மாவு ஒழுங்காக இருந்தால் இப்படி தட்டினாலே வெளியே வந்துடுவாங்க. இதை பாருங்கள், அப்படியே இப்படி திருப்பிட வேண்டியது தான். திருப்பி இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி 2 சைடும் குக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் கரண்டி தோசை. அது ஃபென்டாஸ்டிக் கரண்டி தோசை.